வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். மார்க்கெட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகும், இந்த ரெக்கவரி வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாளாக ப்ரைஸ் ஆக்ஷன் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி என்னுடைய இன்புட்ஸ் மார்க்கெட் எந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் வந்து இப்படி ஜிக்ஸாக்காக கீழே போயிட்டே இருக்குது. இதை நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா, ஆப்ஷன் செல் பண்ணும்போது நம்ம சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து லோ வாலட்டாலிட்டியில் போதும். இப்போ பாருங்கள், ஏடிஆர் பாருங்கள், ஏடிஆரோட வேல்யூ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 205 தான் இருக்குது. இதோட அர்த்தம் என்னென்னா ஆனால் நிஃப்டியோட வேல்யூ எவ்வளோங்க? 16,272. இதில் 1% போட்டால் கூட 162 தான் வருது. கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5% வருதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான வாலட்டாலிட்டி தான். அது வந்து பெரிய வாலட்டாலிட்டிலாம் கிடையாது. இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 300 400 அப்படிலாம் இருந்தது ஏடிஆர். இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் கீழே விழுந்துட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் மேலே போகும், அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கும். இதுதான் ஹிஸ்ட்ரி. ஹையர் வாலட்டாலிட்டியில் மார்க்கெட் கீழே வரும், லோயர் வாலட்டாலிட்டியில் மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? ஆனால் இதில் ஒரு நான் சொன்ன மாதிரி நல்ல விஷயம் சொன்ன மாதிரி இதில் என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கலைன்னா, இவ்வளோ லோ வாலட்டாலிட்டி வந்த விட்டும் மார்க்கெட் மேலே போகவே இல்லை. கொஞ்சம் தான் ஜம்பாக இருக்க தவிர கிடுகிடுன்னு மேலே போகவே இல்லை. இது என்ன சொல்லுதுன்னா வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் கன்சால்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, லோ வாலட்டாலிட்டி வந்துருச்சு ஆனால் மார்க்கெட் மேலே போயிடல. இந்த லோ வாலட்டாலிட்டிக்கு மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கணும், ஆனால் மேலே போகல. அப்படி இருக்க பட்சத்தில் இது ஒரு சப்போர்ட் இல்லையா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,200 அது ஒரு சப்போர்ட். இங்கே இருந்தால் பவுன்ஸ் பேக் ஆச்சு. இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 16,800 வச்சுட்டா கூட இதுக்கு கீழே இதுக்கு உள்ளே தான் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கரெக்டுங்களா? லோ வாலட்டாலிட்டி எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுமே தவிர வந்து வேகமாக மேலே போகாது. வேகமாக ஜம்ப் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, எப்போ எல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஹை வாலட்டாலிட்டியில் மேலே போகணும்னா, நல்ல மார்க்கெட் கரெக்டாகி 50% 60% கரெக்டாக இருக்கும்போது தான் வந்து ஹை வாலட்டாலிட்டியில் மேலே போகும். அன்லஸ் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகலை அப்படின்னா வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து கிடுன்னு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஜூலையில் ஆப்ஷன் செல் பண்ணாதீங்க. உங்களால் சமாளிக்க முடியாது. திடீர்னு ஒரு வயலண்ட்டாக ஒரு மூவ்மெண்ட் வந்ததுன்னா உங்களால் சமாளிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஆகஸ்ட்டில் நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, அப்படி வந்து இங்கே 15,200 இருக்கு இல்லையா, 15,000 புட்டை நீங்கள் செல் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 16,800 இருக்கு இல்லையா, அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 17,000 காலை செல் பண்ணலாம். எந்த பயமும் இல்லை. ஒருவேளை மார்க்கெட் 17,000 மேலே போய் இடிச்சிடலாமானா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் என்ன பண்ணணும்னா, புட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரோல் அப் பண்ணிட்டே போகலாம். ஆனால் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் எந்த பயமும் இல்லை. டவுன் சைடில் எப்போ பயம்னு சொன்னீங்கன்னா வந்து இந்த 15,200 உடைக்கணும். நம்பர் 1, வாலட்டாலிட்டி மேலே போகணும். இந்த வாலட்டாலிட்டியில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ 15,200 கிரேட் சப்போர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகும், அப்படி இல்லைன்னா மேலே போகும். கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மி. வேறு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கீழே போனால் மட்டும்தான் நடக்கும். ஸோ 15,200 ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, 17,000 காலை வந்து ஆகஸ்ட்டில் செல் பண்ணலாம். கீழே வந்து 15K புட்டை செல் பண்ணலாம். பெரும்பாலும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு மாதத்துக்கு இந்த கன்சல்டேஷன் ரேஞ்சில் தான் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் மேலே போகிறாப்புல தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த 17,000 இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு தூரமாக என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்து 17,500 வந்து நீங்கள் வந்து மார்டிங்கல் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு வந்து 15,000 புட்டை செல் பண்ணிடுங்க, 17,000 காலை செல் பண்ணிடுங்க. கரெக்டுங்களா? இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே ஆகஸ்ட்டில் சொல்கிறேன். சரியா? இப்போ மார்க்கெட் வந்து ஒரு வேளை கிடுன்னு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன பண்ணுவீங்க, 15,500 ரோல் பண்ணுவீங்க புட்டை, கொஞ்சம் மேலே போச்சுன்னா. சரிங்களா? அதையும் மீறி மார்க்கெட் மேலே போகுதுன்னா இதை கட் பண்ணிவிட்டு 17,500க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மார்டிங்கல் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிட்டு இதை மேலே போயிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதை பண்ணாலே போதும். இந்த லோ வாலட்டாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்லா பணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்றுங்க, மார்க்கெட் வந்து இந்த 15,000 நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, அந்த பக்கம் 17K எடுத்து பண்ணிக்கிறீங்க இல்லையா, மார்க்கெட் வந்து 15,500 உடைக்கும் போது அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். என்ன பண்ணணும்னா, காலை வந்து 17Kலேருந்து 16,500க்கு நீங்கள் ரோல் பண்ணலாம். இந்த 15 க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கே என்ன பண்ணலாம்னா,
நீங்கள் என்ன பண்ணலாம், 14500 புட்டை நீங்கள் மார்டிங்கிள் பண்ணலாம். மார்க்கெட் அந்த ஒன்றும் அக்ரெசிவாக இல்லை. மார்க்கெட் வந்து லோ வாலட்டாலிட்டியில் நம்ம ஜம்முன்னு தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. எப்போ 16800 உடைக்குதோ அதே மாதிரி எப்போ வந்து 15200 உடைக்குதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து சிவியராக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வேல்யூ ஜோன் மாதிரி வந்து மார்க்கெட் சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 to 17,000 ரேஞ்சில் தான் இருக்கும். இதுதான் மார்க்கெட் வியூ. இதை பொறுத்து நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணனாலும் பண்ணிக்கலாம்.